ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் போங்கு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். நட்டி அவர் ஒரு கேமராமேன், இந்தியாவில் மிகப்பெரிய கேமராமேன். அவர் தமிழில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கும் ஒரு ஆடியன்ஸ், செட்டப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய படங்கள் லோ பட்ஜெட் படங்கள் இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோ ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். அதில் மறுக்க முடியாது. ஒரு கேமராமேன் ஒரு நடிகராக வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு என்ன சொல்கிறது, எப்படி அவர் வந்தார், அது எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. இன்னொன்று அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அவருடைய குரல். சதுரங்க வேட்டையில் கூட ஒரு கருத்தை ஒருத்தன் சொல்கிறதுக்கு அவருடைய குரல் மிகப்பெரிய பங்களிக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு ஆழமான ஒரு கருத்தை ஒரு கரகரப்பான ஒரு குரலை நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு தனி மவுஸ் கிடைக்குது. அது இந்த மாதிரி வாழ்க்கைக்கான விஷயங்களை பேசும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. போங்கு படத்தில் கூட நட்டி கடைசியில் சொல்லுவார், இந்த வாழ்க்கை எப்படி தடம் மாற்றும் நம்மளை சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவருடைய லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேமராமேன், திடீர்னு பார்த்தா ஒரு நடிகராகி ஒரு நடிகை, அதாவது எல்லாத்தையும் படம் பிடிச்சவர் கேமராவுக்கு முன்னாடி நின்று நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஸோ அந்த வகையில் நட்டிக்கு ஒரு கிஃப்டட் தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நட்டி அந்த ப்ரொடியூசர்ன்ற ஒரு பேர் ஒன்று வரும் இந்த படத்தில் போங்குல. அப்போ ஹீரோயின் ரூஹி சிங் அவங்க கட்டிப்பிடிப்பாங்க. அப்போ எத்தனை கேமராமேனுக்கு ஸ்டமக் பர்னிங் ஆகிருக்குன்னு தெரியுமா. ஸோ அது மாதிரி தான். ஸோ இது சில விஷயங்கள்லாம் அப்படி தான். ஒரு கேமராமேன் இப்படி வர்றது ரொம்ப பெரிய விஷயம், ரைட். இப்போ நம்ம போங்கு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நட்டி, அப்புறம் ரூஹி சிங், அப்புறம் அர்ஜுன், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ஒரு பெரிய விலை உயர்ந்த கார்களுடைய மெக்கானிக்ஸ். இவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டு இவங்க வெளியே திருத்தப்படுறாங்க. தொலைஞ்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்ட்டு தொலைஞ்ச இடத்துலேருந்து தேடி அந்த குற்றத்திலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான், குற்றப்பின்னணிலேருந்து அவங்க தன்னுடைய மேது படிந்த கரையை தொடச்சிக்கிட்டு வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த போங்கு திரைப்படத்தினுடைய கதை. நட்டி வழக்கமாக அவர் என்ன, அவருடைய மேனரிசங்கள்னு ஒன்று இருக்குது. சும்மா அப்படி பார்க்குறது, கீழே திரும்புறது, ஒரு ஷூ வச்சுட்டு கீழே நிமிந்து பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் படங்கள் முழுசும் பண்ணிகிட்ருக்காரு. இதுலேயும் பண்ணுறாரு. அது என்னென்னா அவருக்கு ஆப்டாக பொருந்தது. அது அவருக்கு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கான குரல், இது அவர் ரசிக்க வைக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்துலையும் அந்த அட்ராசிட்டிகள்லாம் தொடர்ந்தாலும் ரசிக்க வைக்குது, ரைட். இந்த படத்தோட ஹீரோயின் ரூஹி சிங் ஸ்ட்ரக்சராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹாட்டாக, ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுடைய பாட்டை நல்லா செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சாங் ஃபஸ்ட்டு அந்த எல்லோரும் அந்த அகமதாபாத்தில் சாங், ஒரு அவுட்டர் சாங் ஒன்று இருக்குது, நல்லா இருந்தது. அது கூட காஸ்டியூம்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த போகிறது வர்றதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் அவர் வழக்க மாதிரி அவருடைய என்ன சொல்கிறது, எல்லா படத்துலையும் வர மாதிரி இதுலேயும் அவருடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்புறம் அதன் பிறகு முண்டாசுப்பட்டி ராமதாஸ் அவர் படத்திற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் இவர் இருக்கிறாரு, நம்ம அதுல் குல்கர்னி இருக்கிறாரு. இன்டர்வலுக்கு பிறகு சிறப்பான ஒரு விஷயங்களை பண்ணுறாரு. அப்புறம் அதன் பிறகு மயில்சாமி ஒரு சில சீனில் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கார். இரட்டை வருத்தம் பேசுகிறார். சாம்ஸ் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் கூட பின்றார். ஸோ இந்த மாதிரிலாம் படத்துக்கு ரிலீஃபாக இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்பப்போ உள்ளார வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா. பின்னணி இசை அவரா யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அதாவது நீங்கள் படம் பாருங்கள், பார்க்குறப்ப முழுக்க முழுக்க வாசித்து தள்ளுறாங்க. ஒரு வசனத்துக்கு கூட அவங்க அமைதியாகவே இல்லை. ஒரு ஷார்ட்டு ஒரு கம்போஸ் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாசித்து தள்ளியிருக்காங்க. அது எதனால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதனுடைய தொழில்நுட்பமும் நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஐ ஃபெல்ட், அதை நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அதன் பிறகு எடிட்டிங் கோபிகிருஷ்ணா மிக சிறப்பாக அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் தாஜ் பண்ணியிருக்கிறார். நட்டிக்கான ஒரு கதை, நட்டி நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையே அவர்கிட்ட சொல்லி இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா எனக்கு இதில் இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஒரு விலை உயர்ந்த கார் திருடல், அதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனை, அதில் இருக்கிற நீக்குப்போக்குகள், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படம் பேசியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிலருக்கு மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ரசிக்கத்தனமான விஷயங்கள், இந்த சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இது போயிருக்கும். பட் எனிவே இந்த படத்தை நீங்கள் டிக்கெட் வாங்கி போய் உட்காரும்போது நெளிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள் படத்தில் இல்லை. அது மிகப்பெரிய பலம் இதில்.
ரெண்டாவது வழக்கமாக நட்டி படத்தில் வர்ற மாதிரி ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது ஐட்டம் சாங்ஸ் மாதிரி 2 ஐட்டம் சாங்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஒரு அற்புதமான டைலாக்ஸு டெலிவரிஸ், இதுதான் இருக்குது. சீன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஐட்டம் சாங்கில் கூட வந்து ஃபஸ்ட்டு சாங் ஒன்று பர்த்டே பார்ட்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, எஸ். பர்த்டே பார்ட்டி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து ஒரு பொண்ணு ஆடும், சைடில் 4 பேர் ஆடுவாங்க. 4 லெஃப்ட்டில் ஆடுற பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்று வந்த பழக்கம் கிடையாது. எல்லாருமே வந்து நடுவில் ஆடுற அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் மட்டும்தான் இந்த 4 பேரில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நல்லா ஆடுறாங்க, ஐயோ நான் 10ஓட 11 ஆடுறோம்லாம் இல்லை. அது வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து அந்த பொண்ணு ரொம்ப நாளாக போட்டிருக்கு, அழகாக ஆடிச்சது. அந்த சென்டரில் ஆடுற பொண்ணுக்கு இதே மாதிரி கலர் ஷர்ட்டு தான் அது, அந்த கலர்ஸ் போட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக வந்து எந்துவாக சூப்பராக ஆடிச்சு, ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் கவனிப்போம். அதன் பிறகு வந்து ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரை. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. வேற என்ன, மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இப்போ போங்கு படத்திலே கூட போங்கு படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நட்டி சொல்லுவார், இந்த வாழ்க்கையில் வந்து எது எப்போ நடக்கும், எப்படி வந்து தடம் மாற்றுன்னு தெரியாது, அதுதான் இந்த வாழ்க்கை வந்து இப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கடைசி கிளைமேக்ஸில். இந்த வாழ்க்கை எப்படி அதாவது வந்து நட்டி, அப்புறம் அவருடைய நண்பர்கள் வந்து ரூஹி சிங், அப்புறம் வந்து நட்டி முண்டாஸ் போங்கு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நட்டி, ரூஹா சிங், அப்புறம் வந்து போங்கு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரூஹி சிங் அவங்க நல்லா இருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சராக இருக்காங்க. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சர். திரும்ப சொல்கிறேன். முண்டாசுப்பட்டி மணி அவரும் வந்து அவரு அதன் பிறகு முண்டாசுப்பட்டு மணி ராமதாஸ். ஓவராலாக இந்த திரைப்படங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னா